ஹாய் ஹலோ வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். அப்பா மீடியாவில் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி இன்றைக்கு திரை விமர்சன படம் கங்குவா. பேரே பிரம்மாண்டமாக இருக்குது, ஃபோர்ஸாக இருக்குது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். 2019 அறிவிக்கப்பட்ட படம். இயக்குனர் திரு சிறுத்தை சிவா அவர்கள். ஏன்னா சிறுத்தை சிவா சார் ஆரம்ப காலங்களில் ஒளிப்பதிவாளராக இருந்தார். ஏன்னா திரைப்படக் கல்லூரியில் அவர் ஒளிப்பதிவுக்கு தான் படித்தார். மலையாள படங்கள் நிறையா பண்ணியிருக்கிறாரு. தெலுங்கில் போய் அவர் 2 படம் இயக்குனார், சர்வம், அப்புறம் சங்கமம் அப்படின்னு. 2008 2009 2011 சிறுத்தை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை கொடுத்தார். அதிலிருந்து சிறுத்தை சிவா என்று அழைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய தொடர் வெற்றி படங்கள். அல்டிமேட் சார், தல அஜித் சாரோட நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்கிறார். ஏன்னா வீரம், வேதாளம், விஸ்வாசம், விவேகம் அப்படின்னு நிறைய படங்கள், வெற்றி படங்களை அவர் கொடுத்தார். 2021 அண்ணாத்தே சூப்பர் ஸ்டார் அவரோட இணைந்து ஒரு படத்தை கொடுத்தார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட, தமிழ் திரை உலகமே எதிர்பார்க்கப்பட்ட படம் கங்குவா. அது சூர்யா சாரோட 42வது படம். சூர்யா சார் மிக திறமையான ஒரு நடிகர், அது மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் ஸ்டூடியோ கிரீன் திரு ஞானவேல் ராஜா அவர்களும், அதுபோல் ஈவி கிரியேஷன்ஸ் தெலுங்கில் சேர்ந்த சில ப்ரொடியூசர்ஸும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. படத்தோட ஒளிப்பதிவு வெற்றி பழனிசாமி. அவர் இயக்குனர் சிறுத்தை சிவா சாரோட கிளாஸ்மேட். ஏன்னா அவரும் திரைப்படக் கல்லூரி மாணவர். 2 பேருமே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒளிப்பதிவு கேமராவுக்கு படித்தவங்க. அவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறார். ஏன்னா காஞ்சனா, வீரம், விவேகம், ஏன்னா அவர் சிறுத்தை சிவா சார் பண்ண அத்தனை படங்களுமே அவர் தான் ஒளிப்பதிவு. அண்ணாத்தையும் அவர் தான் ஒளிப்பதிவு. அது போக மலையாள படம், இந்தி படம் நிறையா பண்ணியிருக்கிறாரு. 2 பேரும் இணைபிரியாத ஒரு நண்பர்கள், இணைபிரியாத நல்ல டெக்னீஷியன்ஸ். அது போக ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிலன். இப்போ தற்சமயம் அவர் நம்மக்கிட்ட இல்லை. மிக பிரம்மாண்டமான நல்ல ஒரு ஆர்ட் டைரக்ஷன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் நம்மளுடைய இயக்குனர் விஷ்ணுவர்தனுடைய மனைவி அனுவர்தன் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் படத்தோட எடிட்டிங் பார்த்தீங்கன்னா நிஷாத் யூசப் அப்படிங்கிறவர். அவரும் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, நம்மளோட உயிரோட இல்லை அவர். அடுத்து மேக்கப் ரஞ்சித் சார். 200 கோடிக்கு மேலே இந்த படம் தயாரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நிறையா சொல்கிறாங்க 300 கோடியிலேருந்து 350 கோடி அப்படின்னு. திரு சூர்யா சாரை வைத்து இவ்வளவு பண பொருட்செலவில் எடுத்த படம் இது ஒன்றுவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 350 கோடி, ஏன்னா சூர்யா சார் அப்படின்னாலே ஒரு வியாபாரம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் ரஜினி சார், அதுக்கப்புறம் விஜய் சார் தான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியாபாரம் இருக்கும். அதை டச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக சுமார் 10,000 திரையரங்குகளில் உலகம் முழுவதும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க அவங்க. அந்த டெஸ்ட்டில் அவங்க பாஸா பெயிலா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா படத்தோட கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 தீவு இருக்குது. அது கடந்த காலத்தில் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த கதைன்னே சொல்கிறாங்க. உண்மையில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலங்களில் ஒவ்வொரு தீவுலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ ஒரு தீவில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா காலால் படையில் வீரர்கள் திறமையாக இருப்பாங்க. ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா கப்பல் படையில் திறமையாக இருப்பாங்க. ஒரு தீவில் குதிரைப்படையில் திறமையாக இருப்பாங்க. ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா அவளுடைய புத்தினால் நிறைய போர்களில் வெற்றி பெறுவாங்க. சில தீவில் வீரம் ஒன்றே வெற்றி பெறதுக்கு இதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தீவு தான் பெருமாச்சி. அந்த பெருமாச்சியில் திரு சூர்யா சார் கங்குவா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த பெருமாச்சி அந்த தீவை அடைவதற்கும் அந்த கங்குவாவை பழிவாங்கிறதற்கும் ரோமன்ல இருந்து படை இங்கே பக்கத்தில் இருக்கிற தீவில் இருக்கிற உதிரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட மெர்ஜ் ஆகி, அது உதிரன்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா
நம்மளுடைய பாபி டியோல் தான் இந்தியிலேருந்து அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவரை வந்து அதில் கனெக்டிவிட்டி பண்ணி அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கங்குவாவை அழிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து கதை. இதை தவிர அதில் வந்து ஒன்றுமே கிடையாது. கதை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மைனஸ். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட நடிப்பு, இது அசுரத்தனமான கொடூரமான நடிப்பு அப்படின்னு சொல்லுவோமே, அதில் வந்து சூர்யா சாரும் பாபி டியோல் சாரும் போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க. நிறைய நடிகர்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. திஷா பத்தானி ஹீரோயினாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பேன் இண்டியா மூவிங்கிறதுனால ஹிந்தியில் இருந்தெல்லாம் அவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. MS தோனி படத்தில் அவங்க நடித்தவங்க. அதே போல் வந்து பாபி டியோல் ஹிந்தி நடிகர். அப்புறம் தமிழில் வந்து நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, அப்புறம் கோவை ஷர்லா மேடம், அப்புறம் அனிருத் சாரோட அப்பா ரவிச்சந்திரன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்டி, திரு கருணாஸ் அவர்கள், மிகப்பெரிய கலை ராணி, மிகப்பெரிய நடிகை அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இப்படின்னு ஒரு பெரிய ஒரு பட்டாளமே, நடிப்பு பட்டாளமே இதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி படம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இவங்க எதில் மெனக்கெட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ்லேயும் ஒளிப்பதிவிலையும் இசையிலும் மெனக்கெட்டு இருக்கிறாங்க. பட் கதையில் வந்து மெனக்கெடலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் மார்க்கு. வெற்றி பழனிசாமி அவர்களுடைய ஒளிப்பதிவு இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னதான் நம்ம பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்லாம் நம்ம வந்து இந்த படத்தில் சொன்னாலும் மைனஸ் அப்படிங்கிறது கதை களமும் ஸ்க்ரீன் பிளேவும் தான். கடந்த காலத்துடைய அமைப்பை இப்போ உள்ள நிகழ்காலத்தோட கனெக்டிவிட்டி பண்ணுறாங்க. இது நம்ம வந்து நிறைய படங்களில் நம்ம வந்து பார்த்துட்டோம். மகிதீரா, கல்கி, அப்படி நிறைய படங்களில் நம்ம பார்த்துட்டோம். இவங்க வந்து அதுதான் வந்து சூர்யா சாரோடைய மார்க்கெட்டை, சூர்யா சாரோடைய பிஸ்னஸை, சூர்யா சாரோடைய ரேஞ்சை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படமாக தான் நான் இதை நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நினைச்சவங்க அந்த கதையில் இன்னும் வந்து அதிகமான ஒரு கவனம் செலுத்தி இருந்தால் இவங்க நினைத்தபடி அது நடந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரசிகனாக நம்ம வந்து பணம் கொடுத்து நம்ம போய் படத்தை பார்க்குறோம்னா அந்த ரசிகனை வந்து ஒரு 60% நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், ஒரு 70% ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. ஏன்னா இவங்க வந்து நம்ம ஒரு ஒரு நேர்மறையான கருத்தை தான் நம்ம வந்து எப்போதுமே சொல்லணும், சொல்லி பழகுக்கணும். நம்ம பொய் சொல்லக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகா ஓகன்னு வந்து அதை சொல்லி வந்து இயக்குனராகட்டும், ஹீரோ சார் சூர்யா சார் ஆகட்டும், வாயை பொளந்துட்டு இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே வாயை பொளந்துட்டு பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார். அதே மாதிரி வந்து இயக்குனர்லாம் நிறையா வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி திரு கார்த்தி சார் வந்து வேறு லெவலில் ப்ரொமோஷன் கொடுத்தாரு. அஜித் சார் அதனால தான் இவரை இயக்குனரை கூடயே வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்து அது 200 கோடி இல்லை 2000 கோடி இந்த படம் வசூல் பண்ணும் அப்படின்லாம் வந்து ரொம்ப ஹைப் பண்ணாங்க. கடந்த ஒரு 2-3 தினங்களாக சோசியல் மீடியாவில் அந்த ஹைப்பு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள், சொன்னதை சொன்னபடி செய்யுங்க, டிரான்ஸ்பரண்டாக இருங்க. அதுதான் நாங்கள் அப்பா மீடியாவில் சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து சினிமாவில் தான் நானும் இருக்கிறேன். அதாவது நம்ம வந்து உண்மையை சொல்லணும். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ப்ரிவியூவும் சரி, இப்போ வந்துட்டு ஒரு படம் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகி வெளியில் வருது, ஃபஸ்ட்டு காப்பி வருதுன்னா அதோட இயக்குனராகட்டும், அது சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளராகட்டும், அது சம்மந்தப்பட்ட எந்த டெக்னீஷியனாகட்டும், எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லி அது நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டு அதை தப்பு சொல்லலை. நான் இப்போ வந்துட்டு ஒரு 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 உண்மைத்தன்மை இருக்கணும்ல, ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும்ல, அது இல்லை. சிறுத்தை சிவா சார் ஒரு 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 பாசமான ஒரு கனெக்டிவிட்டி அவருடைய படங்களில் கொடுத்துருப்பாரு. இந்த விசுவாசம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் வந்துட்டு அந்த 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 குழந்தைக்கும் அந்த அப்பாவுக்கும் உள்ள ஒரு ஒரு சென்டிமெண்ட்டை வந்து அது நான் வந்துட்டு பெங்களூரில் அந்த படம் பார்த்தேன். கர்நாடகா ஸ்டேட்டில் மொழி தெரியாத தமிழ் தெரியாத ஒரு ஒரு ஸ்டேட்டில் பார்க்குறேன். அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கன்னடக்காரர் வந்து அழுதுகிட்டு இருக்கிறார். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து எமோஷனல் கனெக்டிவிட்டி, அதுதான் சீனு, அதுதான் ஸ்க்ரீன் பிளே, அதுதான் டைரக்ஷன். இதில் வந்து அது எல்லாமே நிறைய இடங்களில் வந்து மிஸ்ஸிங். 3 விஷயங்கள் நான் ஒன்று சொன்னேன் உங்கள்கிட்ட.
கிராஃபிக்ஸ், அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சாரோட நடிப்பு, அசுரத்தனமான நடிப்பு, இந்த 3 விஷயம் சொன்னேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, ஃபைட்டு. மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் அவர்கள் அதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் ரொம்ப லென்த்து ஃபைட்டாக இருந்துச்சு. நம்ம ஃபீல் தெரியுது, நமக்கு அந்த ஃபீலிங்கே தெரியுது. நிறைய பொருட்செலவில் எல்லா ஃபைட்டுமே அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. பட் என்னதான் இருந்தாலும் இதுதான் கங்குவா. ஏன்னா நான் எந்த படத்தையும் நான் நெகட்டிவாக வந்து பேசினதே கிடையாது இந்த அப்பா மீடியாவில். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. கங்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கு வா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கங்கு தான். கங்குன்னா நம்ம தமிழில் வந்து நெருப்புன்னு அர்த்தம், தீன்னு அர்த்தம், கங்கல்னு அர்த்தம். நெருப்பு மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து நான் நெருப்பாக இருக்குன்னு போய் பார்க்க போனேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அது நெருப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அப்பா மீடியாவில் நல்ல ஒரு படத்தோட திரை விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேற்று இன்று நாளை நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி. இப்ப இருக்க பரபரப்பான நேரத்துல நம்ம வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா அவங்களை எப்படா கவனிக்கிறதுன்னு பல பேர் யோசிப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவே சேவை செய்ய தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் அசிஸ்டிங் ஹேண்ட்ஸ். ஹோம் கேர் நர்சிங் மூலமா பிசியோதெரப்பி, எல்டர்லி கேர், வீட்டுக்கே டாக்டர்களை வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஸ்டாஃப் நர்ஸ் 24/7, அப்புறம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்னு இன்னும் பல சேவைகளை அசிஸ்டிங் ஹேண்ட்ஸ் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளியூர்ல இருந்தோ இல்லை வெளிநாட்டில இருந்தே கூட சிகிச்சைக்காக சென்னைக்கு வரவங்களுக்கு எந்த நோய்க்கு எந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிச்சா நல்லா இருக்குங்கிறது இவங்களே சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க பரிபூர்ணமாக குணமாகி போகிற வரைக்கும் அசிஸ்டிங் ஹேண்ட்ஸ் தங்களுடைய சேவைகளை செய்கிறாங்க. தேவைப்படுறவங்க கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம்.